ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நிச்சயமாக உன் வேண்டுதல் நிறைவேறதான் போகுது. இந்த வராகி அம்மா இப்போதே உனக்கு சத்தியமிட்டு உத்தரவாதம் தர்றேன். இந்த வராகி அம்மாவின் வாக்கை முழுவதுமாக கேட்டு முடிக்கிற நேரமே உன்னை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்க எல்லா பிரச்சனைகளும், தீய சக்திகளும், உனக்கு துன்பத்தை தரும் கர்ம பலனும் எல்லாமே காணாமல் போக போகுது. ஆம் என் செல்லமே, எப்போதம்மா என் வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பீங்க? இன்னமும் நான் எத்தனை நாள் தான் கஷ்டப்படணும்? என் பாவ சுமை குறையலையா? என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீராதான்னு மன வருத்தத்தோடும் வேதனையோடும் நீ என்னை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மாவேவா இருந்துருவேன்? இதோ உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் சரி செய்வதற்காக உன்னை தேடி வந்துட்டேன். நீ ஒரு நாள் உன் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் போது நான் ஒன்றுமில்லாத விஷயத்துக்காக கவலைப்பட்டேன் நினைக்கிற அளவுக்கு இப்போது உனக்கு இருக்கும் பிரச்சனைகளையெல்லாம் எப்படி காணா போச்சு, எப்படி சரியாக போச்சுன்னு தெரிய முடியாமல் எப்படி எல்லாமே சரியாகி எனக்கு மனசில் சந்தோஷமும் வாழ்க்கையில் நிம்மதியும் கிடச்சதுன்னு நீயே யோசித்து திகச்சு போகிற அளவுக்கு உனக்கான பிரச்சனைகளையெல்லாம் நான் ஒன்றுமில்லாமல் போக செய்கிறேன். உன் வாழ்க்கை முழுவதையும் என்று ஒப்படைச்சிட்டு உன்னால் முடிஞ்ச நன்மையான காரியங்களையும் நல்ல உதவிகளையும் மட்டும் செய்ய ஆரம்பி. உனக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய எல்லாத்தையும் நிச்சயமாக கிடைக்க செய்வேன் என் செல்லுமே. என்னுடைய பிள்ளைகளை நான் இந்த உலகத்தில் படைச்சது எல்லாரும் அவங்க வாழ்க்கையை சந்தோஷமாக ரசித்து வாழணுங்கிறதுக்காக தானே தவிர யாரும் கஷ்டப்பட்டு பிரச்சனைகளில் சிக்கி மாட்டி முழிச்சு ஏன் தான் இந்த பிறவி எடுத்தோமேன்னு வருத்தப்படுறதுக்காக கிடையாது. நீ வருத்தப்பட்டு வாழ்ந்த நாட்கள் எல்லாம் போதும். இனிமேல் சந்தோஷமாக சிரித்து வாழ்கிறதுக்கு நான் உனக்கு உத்தரவாதம் தர்றேன். இந்த வராகி அம்மாவின் வாக்கை கேட்ட நொடியிலிருந்தே உன்னை சுற்றி இருக்கும் எல்லா பிரச்சனைகளும் காணாமல் போய் உன் காயத்துக்கும் மருந்து கிடச்சி உன் கஷ்டத்துக்கும் முடிவு கிடைக்கும். என்னுடைய அருளும் ஆசீர்வாதமும் இப்போது முழுவதுமாக உன்னை வந்து சேர்ந்து விட்டது என் செல்லமே. யார் உன்னை நிராகரித்தாலும் இனி நீ கவலைப்பட வேணாம். அவங்களே மீண்டும் தானாக உன்னை தேடி வந்து உன் காலடியில் வீழ்ந்து கிடக்கும்படி நீ மிகப்பெரிய ஆளாக அற்புதமான சக்தி கொண்ட, தவிர்க்கவே முடியாத மாபெரும் சக்தி கொண்ட மனிதனாக மாறப்போகிற. மாபெரும் சக்தினா என்ன சக்தின்னு யோசிக்க வேணாம். எல்லா சந்தோஷங்களும், எல்லா நிம்மதியும், எல்லாருக்கும் உதவக்கூடிய நல்ல மனசும் உனக்கு உண்டாக போகுது. என் அருளால் உனக்கு நல்ல வழியை காட்டி உன்னுடைய கரங்களை பிடிச்சு நானே உன்னை வழி நடத்துவேன். இனிமே உன் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு மிக சிறப்பாக அமையும். நீ மிக சிறப்பான எதிர்காலத்தோடு வாழப்போகிற. நீ விரும்பிய எல்லாவற்றையும் உனக்கு கிடைக்க செய்வேன். நல்லவையெல்லாம் நடக்க தொடங்கி விடுவேன் தங்கமே. உன் வாழ்வை எப்போதும் செழிப்பாய், சிறப்பாய், சந்தோஷமாய், மனமகிழ்வாய், மன நிறைவாய் இருக்கும்படி செய்ய வேண்டியது இந்த அம்மா என்னுடைய பொறுப்பு தானே. அதனால தான் உன் வாழ்க்கையில் நான் உன் கூடவே இருந்து உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்ற போகிறேன். உன் இதயத்தில் குடியிருக்கும் எனக்கு உன்னுடைய கஷ்டங்கள் தெரியாமல் இருக்குமா என்ன? இதோ என்னையே முழுவதுமாக நம்பி பொறுமையோடு காத்திருந்து என்னை வணங்கி வரும் உனக்கு இனிமே எந்த துன்பமும் நேராது. என் வார்த்தைகளில் நம்பிக்கவே, எல்லாம் உனக்கு நல்லதாக நடக்கும். உன்னை தேடி வந்து உன் இதயத்தில் அமர்ந்து கொண்டிருக்கும் நான் இனி எப்போதும் உன் கூடவே தான் இருப்பேன். ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் என் தங்கமே. என்னையே துணையாக கொண்டு என் மீது நம்பிக்கையாக இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு உண்டான நியாயத்தை நான் செய்தே தீருவேன். இழந்து போன அனைத்தையும் பெறுவதற்கு உறுதியாக துணையாக நான் உனக்கு நிற்க போகிறேன். இனிமே உன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்க போகுது. எல்லாத்தையும் பார்த்து நீ மிரண்டு போகிற. ஏன்னா நீ நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கை மிக அழகானதாக மாறப்போகுது. பல அதிசயங்களும் உன் வீட்டில் நிகழப்போகுது. நீ ஆனந்தத்திலும் நிறைந்த நிம்மதியிலும் தேய்க்கப் போகிறாய் என் செல்லமே. உன்னை எப்போதும் அரவணைச்சி என் கருவறையிலேயே பாதுகாக்க போகிறேன். எவ்வளவு ஆழ்ந்த துயரத்தில் இப்போது நீ இருக்கன்னு எனக்கு தெரியும். உன் வலியும் வேதனைகளும், நீ படும் கஷ்டமும் எனக்கு புரியுது. அப்படி இருக்கும்போது நான் உன் மேலே இறக்கப்படவே இல்லையே, உன் கஷ்டத்தை நான் சரி செய்யவே இல்லையேன்னு தானே நீ கோபப்படுகிறாய். என் கண்ணின் இமை போல நான் உன்னை பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் உனக்கான விடியல் உனக்கு புரிய வரும். உன் வாழ்க்கையில் உனக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செய்து கொடுத்து உனக்கான மன ஆறுதலையும் நானே கொடுப்பேன். தேவையில்லாமல் கண்டதையும் மனசில் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத. நான் ஏதாவது ஒரு வழியில் வந்து உனக்கு நடக்க வேண்டியதையும் செய்ய வேண்டியதையும் சரியாய் செய்து முடிப்பேன் என் செல்லமே. முதல்ல உன் மனசு தான் உனக்கு பிரச்சனைங்கிறத புரிஞ்சுக்கோ. உன் வாழ்வில் உன்னிடம் இருப்பது எதுவோ அதற்காக நன்றி சொல்லிவிட்டு உன் மனசை எப்போதும் நிறைவாக வைத்து கொள்ள பழகு. உன்னிடம் இல்லாதவையும் தானாக உன்னை தேடி வரும் என நம்பிக்கையோடு காத்திரேன் செல்லமே. தேவையில்லாமல் கண்ணீர் வடிக்காம முகத்தை எப்போதும் சிரிச்ச முகமாக புன்முறுவலோடு வச்சுக்கோ. உனக்கு தேவையான இடமாற்றலும் மனமாற்றமும் கூடிய சீக்கிரம் உண்டாகத்தான் போகுது.
நீ நல்லது நடக்கணும் நல்லது நடக்கணும் தானே காத்துக்கிட்டு இருந்த. இனி எல்லாமே உனக்கு நன்மையாக மட்டுமே நடக்கும். நீ கவலைப்படாத அளவுக்கு உன் சூழ்நிலைகளை நான் சரியாகவும் உனக்கு சாதகமாகவும் மாற்றி கொடுக்குறேன். நீ எதிர்பார்த்த எந்த விஷயங்களிலும் ஏமாற்றம் வராத அளவுக்கு உனக்கான மகிழ்ச்சியை நான் உண்டாக்குவேன் என் செல்லமே. நான் உனக்கு ஏற்கனவே சொன்னது தான் சொல்கிறேன். உன்னை படைத்த என் காலில் விழுந்து நீ ஆசீர்வாதம் வாங்கினா யார் காலிலையும் போய் விழுக வேண்டிய அவசியமே இல்லாமல் எல்லாத்தையும் நீ எதிர்பார்க்குறதுக்கு முன்னாலேயே நான் செஞ்சு கொடுத்துருவேன். அதே போல் உன்னை பெற்றவங்க காலில் விழுந்து வணங்கக்கூடிய ஆளாக, அவங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கக்கூடிய ஆளாக நீ இருந்தீனா நீ என்ன என் காலில் கூட விழுகாத அளவுக்கு அவங்க உன்னை தாங்கி பிடிச்சி தூணா நிற்பாங்க. ஏன்னா தாயை விட சிறந்த கோவிலும் இல்லை, தந்தையை சொல்வதை விட மிகப்பெரிய மந்திரமும் இல்லை தானே. உன்னை பெற்றவங்கள நீ நல்லா பார்த்துக்கிட்டினா நீ என்கிட்ட வராமலேயே நான் உன்னை நல்லா சிறப்பாக வச்சுக்குவேன். ஆமியன் செல்லமே, நீ அவர்களுக்கு கொடுக்கும் மதிப்பும் மரியாதையும் நீ எனக்கு கொடுப்பது போல தான். ஏன்னா இந்த வராகி அம்மா நான் உனக்கு தாயாகவும் தந்தையாகவும் தான் அவங்க ரூபத்தில் இருந்து உன்னை காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன் என் செல்லமே. அடுத்து என்ன நடக்குமோ எது நடக்குமோன்னு பயந்து பயந்து வாழ வேண்டிய அவசியமே இல்லாத அளவுக்கு எல்லா வகையிலும் உனக்கானதை நான் சிறப்பாய் செய்வேன். எப்போதும் தைரியமான ஆளாக நீ இரு. உன் மனசளவில் நீ யாருக்கும் எந்த துன்பமும் நினைக்கல. அதனால தான் நீ செஞ்ச பல புண்ணியங்களின் பலன் இப்போது உனக்கு கிடைக்கிறது போல உனக்கான வேண்டுதல் நிறைவேறப் போகுது. இனிமேலும் என் அற்புதத்தின் மூலமாக, என்னுடைய அருளின் மூலமாக உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கும்படி செய்ய போகிறேன். கூடிய சீக்கிரமே உன் வீட்டில் ஒரு அற்புதத்தையும் நிகழ்த்தப் போகிறேன். நடக்கவே நடக்காதோ நீ நினச்சி தவிச்சுக்கிட்டு இருக்கியே, அதில் இருக்கக்கூடிய அத்தனை தடைகளையும் தகர்த்தெறிந்து உன் விருப்பம் போலவே உனக்கான காரியத்தை நிறைவேற்றி தரப்போகிறேன். இப்போது உன்னை சுற்றி நடக்கிறதெல்லாம் உனக்கு கஷ்டமாகவும் பிரச்சனையாகவும் கவலையாகவும் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நான் பார்த்துக்கிட்டும் கேட்டுக்கிட்டும் தானே இருக்கேன். கலங்காமல் இரு என் செல்லமே. உன் கர்ம வினைகளையெல்லாம் நான் காணாமல் போக செய்கிறேன். ஒரு சில கனவுகள் நிறைவேறாமல் போனால் வாழ்க்கை அவ்வளவுதான் நீ நீயாக நினச்சிக்க வேணாம். வாழ்க்கை என்பது மிக அற்புதமானது. இப்போ நடக்காமல் போன விஷயங்கள் இனிமே உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். அதுவும் மிக அற்புதமானதாக நடக்கும். அதை விட்டுட்டு யாரோ அல்பத்தனமாக ஏதோ சொல்கிறார்கள் என அடுத்த மனிதர் உன்னை செய்யும் கேலியை பார்த்து நீ மிரண்டு போக வேண்டாம் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் உனக்கே தோணுகிற எதிர்மறை சிந்தனைகளாக இருந்தாலும் சரி, அல்லது உனக்கு எதிராக அடுத்தவர் சொல்லக்கூடிய எதிர்மறை கருத்துக்களாக எதுவாக இருந்தாலும் சரி, அதுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கவே வேணாம். வாழ்க்கையே வேணாம், என் வாழ்க்கையே வெறுத்து போச்சு, நான் அழிஞ்சு போயிடுறேன், இந்த உலகத்தை விட்டு போயிடுறேன்னு சொன்ன பல பேர் தான் இன்றைக்கி நல்ல நிலைமையில் இருக்காங்க. இப்போலாம் அவங்க என்கிட்ட வந்து, அப்பா முருகா எனக்கு எப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கையை கொடுத்துட்ட, நான் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டேன், இப்போ நான் நல்லா வாழ்கிறேன், எல்லாமே உன்னுடைய அற்புதமும் அதிசய மகிமைகளும் தானே சொல்லி சொல்லி வாயார என் புகழ் பாடுகிறார்கள். அதே போலவோ வாழ்க்கையிலையும் இனிமே தான் பல நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நீயும் கூடிய சீக்கிரமே எனக்கு நன்றி சொல்ல போகிற அந்த நல்ல நாளுக்காக தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். எல்லாருக்குமே நன்மையே நினைக்கிற உனக்கு ஒரு நன்மையுமே நடக்கவில்லையேன்னு யோசிக்காதே என் செல்லமே. கடவுளை வணங்காதவங்க பல பேர் நன்றாக இருப்பதாக உனக்கு தெரிந்தாலும் அது உண்மை கிடையாது. அவர்கள் பாவத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவர்கள் இப்போது என்னை நம்பி வணங்காததற்கும் என்னை பற்றி குறை செய்வதற்கும் கேலி பேச்சுக்களுமாக சொல்வதற்கெல்லாம் சீக்கிரம் அனுபவிக்க தான் போகிறாங்க. நீ பயப்படவே வேணாம். இந்த வராகி அம்மா நிச்சயமாக உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன்.